சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொறுத்தது போதும் பொங்கி ஏறு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஃபைட்டாக பக்காவாக செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் அனைத்துமே நீ எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-16ஆம் தேதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. எப்படி அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்காங்க. உங்களுடைய வேலை நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. யார்கிட்டையும் ஐடியா கேட்குறத ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்க விட்டுருணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருட காலமாக நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய லாக் அப்படிங்கிற விஷயங்களை லாக் ஆனீங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யார்? மெயின் விஷயங்கள் யாருன்னா, நீங்கள் யார் ரொம்ப நம்பினீங்களோ, ரொம்ப கேரிங்காக இவங்க நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க, இவங்க நம்மளோட உண்மையாக இருக்காங்க, ஸோ நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமே, மனசு விட்டு பேச நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க தான் உங்களுடைய டோட்டல் எனர்ஜி பவரை வாங்கிட்டு அவங்க உங்கள் வில் பவரில் உங்களையே வச்சு செய்கிறாங்க. எப்போ நம்ம ஒரு விஷயத்த அதிகமாக யோசிப்போம்னா, நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ நம்மளால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ, அப்போ அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல் தான் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கு. சனி பகவானுடைய மிகப்பெரிய தாக்கங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லணும்னா, சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காமல் கஷ்டப்படுத்திக்கிருக்கார். அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கும். சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். நீங்களா அவரா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு தடுமாற்றத்துக்கு. சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னமும் பொருந்தும், சிம்ம ராசிக்கும் பொருந்தும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் எப்போ ஒரு 3ஆம் நபர்களுடைய தலையிட வைக்கிறீங்களோ அப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு தடுமாற்றம். நீங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா, சின்ன ஓட்டை, அந்த சின்ன ஓட்டையாக இருக்கிறத 3ஆம் நபர்களுடைய தலையிடல் மூலமாக பெரிய பள்ளத்தை தோண்டிடுவாங்க. தேவையில்லாத செயல்பாடுகளில் உங்களை லாக் பண்ணி விட்ட நபர்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் முறியடிப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மன மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எது நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய சிம்மராசினர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த வருடத்தில் அற்புதமாக உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில். அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ஐப்பசி மாதம் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 15-16ஆம் தேதி வரையும் அப்படி தான் இருப்பார். ஸ்லோவாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துவார். அப்போ ஏற்படும் பாரு உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய என்ன சொன்னால் பொறுத்தது போதும் பொங்கி ஏறு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஃபைட்டாக பக்காவாக செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் அனைத்துமே நீ எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-16ஆம் தேதி ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. மன அழுத்தங்கள் என்பது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. எப்படி அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்காங்க. உங்களுடைய வேலை
நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. உங்களை பார்த்து யோசித்து பேசினவங்க கூட இப்போ உங்களை பார்த்தா யோசிக்காமல் உங்களை ஈஸியாக பேசுகிற அளவுக்கு வார்த்தைகள் வர்றாங்க. அப்போ உங்களுடைய கம்பீரம் என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய செயல்பாடு நிறைய லாக் ஏற்படுது. அந்த லாக் எப்படா உடையும், நம்ம ராஜா ராஜாவாக ராணி ராணியாக எப்போ இயங்குவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புன்னு ஒன்று பார்த்திங்களா, அதை செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாமே இந்த ஐப்பசி மாதம் 15, 16ஆம் தேதியிலேருந்து மாற்றங்கள் உண்டு. கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மிராக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. எதுக்கு போட்டு உங்களுடைய வில் பவரை இழக்கணும்? யார்கிட்டையும் ஐடியா கேட்குறத ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்க விட்டுறணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருட காலமாக நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய லாக் அப்படிங்கிற விஷயங்களை லாக் ஆனீங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யார்? மெயின் விஷயங்கள் யாருன்னா, நீங்கள் யார் ரொம்ப நம்புனீங்களோ, ரொம்ப கேரிங்காக இவங்க நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க, இவங்க நம்மளோட உண்மையாக இருக்காங்க, ஸோ நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமே, மனசுட்டு பேச நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க தான் உங்களுடைய டோட்டல் எனர்ஜி பவரை வாங்கிட்டு அவங்க உங்கள் வில் பவரில் உங்களையே வச்சு செய்கிறாங்க. இதான் ரியல். ஸோ இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் உணர்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதமாக நீங்கள் கொஞ்சம் உணர்றீங்க. ஓ, நம்மளுடைய வில் பவர் தான் அவங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய வேலையில் மிகப்பெரிய டாமினேஷனுக்கு மெயின் காரணமே நம்ம வேலையை சேர்த்து விட்டவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக கேது பகவான் கொடுத்துட்டு வந்துருக்கு. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிப்போம்னா, நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ நம்மளால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ, அப்போ அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல் தான் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கு. சனி பகவானுடைய மிகப்பெரிய தாக்கங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காமல் கஷ்டப்படுத்திக்கிருக்கார். அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கும். சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். நீங்களா அவரா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். இதில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போயிடும். தப்பே கிடையாது. நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னமும் பொருந்தும், சிம்ம ராசிக்கும் பொருந்தும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் எப்போ ஒரு 3ஆம் நபர்களுடைய தலையிட வைக்கிறீங்களோ அப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு தடுமாற்றம். நீங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா, சின்ன ஓட்டை, அந்த சின்ன ஓட்டையாக இருக்கிறத 3ஆம் நபர்களுடைய தலையிடல் மூலமாக பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சுருவாங்க, பெரிய பள்ளத்தை தோண்டிடுவாங்க. அப்போ அதுக்குள்ளே உழுவ வேண்டியது யாருன்னா நீங்கள் 2 பேராக இருக்கும். தள்ளி விட்டது யாராக இருக்குன்னா, நீங்கள் யார்கிட்ட போய் உண்மையை சொன்னீங்களோ, யார்கிட்ட போய் நம்பி பேசுனீங்களோ அவங்க தான் தள்ளி விட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். உங்களுடைய தவறோ இல்லை உங்களுடைய சரியோ உங்கள் பார்ட்னர்கிட்ட உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் உங்களை தேவையில்லாத சூழ்ச்சிகள், தேவையில்லாத செயல்பாடுகளில் உங்களை லாக் பண்ணி விட்ட நபர்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் முறியடிப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், மன மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எல்லாமே இந்த ஐப்பசி 15க்கு மேலே நீங்கள் நினச்ச விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய ஒரு பொன்னான ஒரு அற்புதமான மாதம். ஐப்பசி மாதம்னாலே சிம்மராசிக்கு சிறப்பு இல்லைன்னு நினச்சிட வேண்டாம். ஐப்பசியில் தான் நீங்கள் நடக்க முடியாதுன்னு எது நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய சிம்மராசினர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த வருடத்தில் அற்புதமாக உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானியங்களை உணவுகளாக கொடுங்க. கோதுமை தானியங்கள் காக்கா கொடுக்கலாம், பறவைகளுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுக்க நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்வீர்கள். எப்படி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் இறங்கினோடனே உடனே போய் சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு தானியங்களை கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில்
அற்புதமான ஒரு ஆசீர்வாதங்களை கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ₹1 கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ₹1000 இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய ஃபக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல் நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.